எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். குடும்ப விழாக்கு போறதோட கட்சி விழா கலந்துக்கணும்னு தேசிய முற்போக்கு குடும்பம் அதுக்காக அந்த விழாவில் கலந்துருக்கேன். இன்னைக்கு இப்போ பிறகு நெக்ஸ்ட் மேட்டுப்பாளையத்தில் போய் அங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு இப்போ நான் கிளம்பணும். அதுதான் தேமுதிக வலுப்பெறணும்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து தன்னை அதிகாரப்பூர்வமாக நிலைநிறுத்தணும். யாரோட கூட்டணின்ற முடிவில் இருக்கீங்க? எத்தனை குறிப்பிட்டு சொல்லணும்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்க தலைமையில கூட்டணி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கூட்டணி கேள்வி குறித்து எங்கள் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மிக தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஜனவரி 9 எங்களோட நிலைப்பாடை நாங்கள் சொல்கிறோன்ட்டு. யாரோட கூட்டணி என்ன இது எல்லா கேள்விகளுக்கும் ஜனவரி 9 உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் வரும். இன்னைக்கு நாங்கள் செயற்குழு பொதுக்குழுவில் தருமபுரியில் சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு எங்கள் கட்சியோட வலுவை நாங்கள் முதல்ல நிரூபிக்கணும். எங்களோட கட்சிக்காரங்க ஒதுங்கி இருக்கிறவங்க யாராரும் எல்லாருமே கூப்பிட்டு பேசி எங்கள் கட்சியை நாங்கள் வலுப்படுத்தி மீண்டும் 2011 கேப்டனோட எப்படி 29 எம்எல்ஏ கோட்டைக்கு போனாங்களோ அதே மாதிரி தேமுதிக 2.0 அப்படின்னு சொல்கிற மாதிரி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் பல எம்எல்ஏக்கள் தேமுதிக சார்பாக கோட்டைக்கு போகணும் தான் ஒரு இளைஞனாக தேமுதிக அடிப்படை தொண்டனாக எனக்கு ஒரு ஆசை. அதுக்காக நான் பாடுபடுறேன் தான் நான் இந்த நேரத்தில் சொல்லி. விஜயகாந்த் சார் வந்து அரசியலுக்கு வரும்பொழுது எந்த விதமான வரவேற்பு இருந்ததோ அதே வரவேற்பு இப்போ விஜய்க்கு வந்து இருக்கு. தேமுதிக கூட அந்த அளவுக்கான ஆதரவு இல்லை. நம்ம விஜய்க்கு வந்து அவங்களுடைய தாவேக்காவுக்கு அந்த விஜயகாந்த் இருக்கக்கூடிய ஆதரவு இருக்கு, மக்கள் பலம் இருக்கு பேசப்படுகிறது. உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களோட வியூகம் தான் இது. நீங்க அப்படி சொல்றீங்க, ஆனா எங்களுக்கு வந்த செய்தி வந்து கேப்டன் நிகர் கேப்டன் தான், தேமுதிக நிகர் தேமுதிக தான். இன்னைக்கு விஜய் அண்ணன் வர்றாருன்னா அது அவரோட பலம், அவரோட நிலைப்பாடு, அவங்க கட்சி. 20 வருஷம் முன்னாடி நீங்க பத்திரிகையில இருக்கீங்க, நீங்க போய் உங்க பத்திரிகையில போய் பாருங்க. அன்னைக்கு என்ன ரைட்டிங் உங்க பழைய மூத்தவர் கொடுத்துருக்காங்கன்னு அதை நீங்க பார்க்கும்போது நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க. தேமுதிகன்றது வந்து கேப்டன் இன்னைக்கு நடிச்சு நாளைக்கு கட்சி ஆரம்பிக்கல. கேப்டன் ரசிகர் மன்றமா இருக்கும்போது கட்டமைத்து ரசிகர் மன்றத்துலேருந்து கவுன்சிலராக ரசிகர்களை சேர்க்க வச்சு பிறகு அதை கட்சியா மாற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுவாக ஒரு படத்துல வசனங்கள் அவரோட நாட்டுக்கான பேட்ரியாட்டிசம் எல்லாமே கற்றுக் கொடுத்து தான் ஒரு கட்சியாக வந்தார். கேப்டனோட ஸ்டைல் அது வேற. இன்னைக்கு விஜய் அண்ணா வந்து எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட் அவரோட ஸ்டைலும் அது வேற. அது ரெண்டு பேரையும் நீங்க கம்பேர் பண்ண முடியாது. இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அழைக்கிற பொழுதே தேமுதிக இருந்தா ஒரு மிகப்பெரிய இடத்தையும் செல்வாக்கையும் அப்படின்னு சொன்னாங்க. அது முடிஞ்சிருச்சு. இந்த முறை திமுகவோட சேர்வதற்கான சங்கடங்கள் என்ன சார்? இணக்கமா திமுக கூட இணக்கமா தான் தேமுதிக இருக்காங்கன்ற மாதிரி ஒரு தகவல். கூட்டணியில போறதுக்கு என்ன சங்கடம் இருக்கு, என்ன தர்ம சங்கடம் இருக்கு? அதிமுக ராஜ்யசபா தரையினாங்க, அது கூட தரல. அதிமுக திமுக என்ன பெரிய வித்தியாசம் பாத்தீங்கன்னா தேமுதிகவை சங்கடப்படுத்தமா எந்த கட்சி யாரும் பண்ண முடியாது. ஆனா எல்லா சங்கடங்களும் தாண்டி நீ நிக்கிற கட்சி தான் தேமுதிக. எங்களுக்கு திமுக போனா சங்கடம், அதிமுக போன சங்கடம் அப்படியெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை. நாங்க பழசோ புதுசோ எதுவுமே பார்க்கல. இன்னைக்கு வந்து நாங்க எல்லாருமே இன்னைக்கு நிக்கிறோம்னா நாங்க அரசியல் பழகியதுக்காக நாங்க கட்சிக்குள்ள வரல, கேப்டனுக்காக தான் இன்னைக்கு நாங்க உட்காந்துருக்கோம் அரசியல் மேடையில. இன்னைக்கு கேப்டன் ஆரம்பிச்ச கட்சி தோக்கக்கூடாது, அவர் ஆரம்பிச்ச கட்சி ஜெயிக்கணும். இன்னைக்கு நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு நிலைப்பாடுல யாரோட கூட்டணி வச்சா நம்ம ஜெயிப்போம் அதைத்தான் நாங்க சிந்திக்கிறதால முன்ன பின்ன எல்லாமே பார்த்தா அப்படி பார்த்தா கலைஞரையா தான் கேப்டனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். பிறகு அதுவே அரசியல் கால் பண்ணிச்சு ஆச்சு. இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கு நம்ம மேட்ச் பாயிண்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இன்னைக்கு அரசியல் செய்ய முடியாது. இன்னைக்கு நாங்க திமுகவோட போறோமா இல்ல அதிமுகவோட போறோமா இல்ல தனித்தா இல்ல என்ன அப்படின்ட்டு மீண்டும் சொல்றேன். பொதுச் செயலர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சொன்ன மாதிரி ஜனவரி 9 2026 உங்களுக்கு தெள்ள தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஓரளவுக்கு திமுகவோட போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க வியூகம் அது உங்களோட, எங்க வியூகம் நாங்க ஜனவரி 9 நாங்க சொல்றோம். தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம். இப்ப கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எடப்பாடி தலைமையில கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் அமையணும் அவர் அமித்ஷா சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சரி, அமித்ஷா வந்து என்ன சொல்லிருக்காங்க, கடந்த சில நாட்கள் தமிழகத்துல எடப்பாடி தலைமையிலான கூட்டணி ஆட்சி தான் மீண்டும் 2026 அமையும் அப்படின்னு இருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி தான் அமையணும், அதை நாங்க வரவேற்கிறோம். ஆனா அது திராவிட சித்தாந்த உள்ள கூட்டணி ஆட்சியா தான் அது அமையணும். வேற யாருக்குமே இங்க இடம் இல்லை. இது தமிழ்நாடு என்பது திராவிட நாடு, திராவிட கொள்கையை கொண்ட கட்சிகள் தான் கூட்டணி ஆட்சி பெறும். அதுக்கான சாத்தியம் இன்னைக்கு எல்லாமே இருக்கு. சிவகங்கை மாவட்ட திருப்பூணத்துல வந்து விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட ஒரு நபர் வந்து இப்ப இறந்திருக்காரு. தொடர்ந்து அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க. காவல்துறையோட இந்த நிலைப்பாடை இப்ப நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்ப நடந்தது? நேற்று நைட்டு விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. விசாரணை இன்னைக்கு காவல்துறை நிலைப்பாடு இன்னைக்கு எல்லாமே பண்றது அரசாங்கம் கையில தான் இருக்கு.
அதை இன்னைக்கு காவல்துறை யார் வச்சிருக்காங்க, சிஎம். இன்னைக்கு அவர் தான் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். நிச்சயமாக அது மக்களோட போராட்டத்துக்கு என்னவோ அதை அரசாங்கம் செய்யணும். நேரத்தில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடத்தினாங்க, பாஜக நடத்தினாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவர் சீமான் ஆடு மாடுகளுக்கான மாநாடுங்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க? மதுரையில ஆடு மாட்டுக்கு ஓட்டு போட முடிஞ்சா அவர் நடத்தலாம், ஓட்டு போட முடியாட்டி நடத்துறது வேஸ்ட். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.